வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். செலியன் இப்போ கார் டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல இப்போ கோபி உட்காந்து புலம்பிட்டே வராரு. என்ன எங்க கூட்டிட்டு போக போற அப்படின்னு கோபி கேட்கிறாரு. உங்க வீட்டுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு செலியன். அந்த ராதிகா வீட்டுக்கு மட்டும் என்ன கூட்டிட்டு போயிடாத, அவ அவ்வளவுதான் என்ன க்ளோஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. நான் உன் காலில் விழுகிறேன், தயவு செஞ்சு நாங்க கொண்டு போய் விட்டுறாத அப்படின்னு கோபி சொல்றாரு. கோபி இப்போ செலியன்ட்ட சொல்றாரு, என் கூட படித்த காலேஜ் மேட் பேரு பானர்ஜி கொல்கத்தாவில் இருக்கிறான், இப்போ நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இப்போ சுற்றுக்கு அங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. நீ எங்கே வேணாலும் போ, ஆனால் ராதிகா வீட்டுக்கு மட்டும் போயிடாதடா அப்படின்னு கோபி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாரு. ராதிகா வீட்டு முன்னாடி செலியன் இப்போ வண்டியை நிப்பாட்டுறாரு. என்னை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ, இந்த பூத வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறாரு கோபி. சரிப்பா, நான் உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. செலியன் இப்போ கோபியை பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கோபி ரொம்ப தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே கோபியோட அம்மாவும் அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு பதறி போயிடுறாங்க. கோபி உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சேர்ல உட்கார வைக்கிறாரு செலியன். என்னாச்சுடா கோபி அப்படின்னு கோபியோட அம்மா கேட்குறாங்க. செலியா என்னடா ஆச்சு அப்படின்னு தாத்தா செலியன்ட்ட கேட்குறாரு. கோபி உடனே அப்பா திரும்ப வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீ தான் என்னை விட்டு போயிட்டேப்பா, மறுபடியும் என்னை தேடி வந்துட்டியாப்பா, ஐ லவ் யூ சோ மச் மேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு கோபி. இனியாட்ட கோபி சொல்றாரு, நீ போனதே டேடியால தாங்கிக்கவே முடியல இனியா, இப்ப நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. பாட்டி செலியன்ட்ட இவனுக்கு என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. செலியன் சொல்றாரு, நான் ஒரு கிளைண்ட் மீட்டிங் போயிட்டு வெளியில வந்து பார்த்தா காரை கூட எடுக்க முடியாம குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்காரு பாட்டி அப்படின்னு செலியன் சொல்றாரு. அதனாலதான் அவரை இங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எழில் அதை கேட்ட உடனே கோபப்படுறாரு. இவரை எதுக்கு கூப்பிட்டு வந்தா, அங்கே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இவர் இப்படி பார்த்தப்ப நீ அங்கேயே விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்கிறாரு செலியன். விட்டுட்டு வரலதான், இவரை கொண்டு போய் அந்த வீட்டுல போய் விட வேண்டியதுதானே, இங்கே எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு எழில் கேட்கிறாரு. பாட்டி சொல்றாங்க, கோபி இந்த வீட்டை விட்டு போயிட்டா இது இவன் வீடு இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. எழில் சொல்றாரு, நம்மளை பத்தி யாரை பத்தியும் கவலைப்படாம நம்மளை விட்டுட்டு போயிட்டார்ல, இவருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பாட்டி அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் டேடியை விட்டு போனாலும் நீ ஏன் போன இனியா அப்படின்னு கேட்கிறாரு கோபி. எனக்கு எங்க திரும்பினாலும் இனியாவோட குரல் தான் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே இனியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. கோபி இப்போ எழுந்து நிக்கிறாரு, ஆனா தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. பாட்டி சொல்றாங்க செலியன்ட்ட, இவனை கொண்டு போய் அவனோட ரூம்ல விட்டுலாம் அப்படின்னு சொல்றாங்க. எழில் அதை கேட்ட உடனே கோபப்படுறாரு. இவரை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க பாட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலைமையில எப்படிடா அனுப்ப முடியும் அப்படின்னு தாத்தாவுமே கேக்குறாங்க. என்ன தாத்தா, நியாயமே இல்லாம நீங்களும் நடந்துக்கிறீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. இவனை இந்த நிலைமையில அனுப்பணும்னா அவன் எங்கேயாவது விழுந்து கடந்தானா என்னடா பண்றது அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. நீங்க யாருமே எங்க அம்மாவோட மனநிலைமையை புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு எழில் கேக்குறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன்னோட அம்மா துடிச்சு ஓடி வருவாள், அதே மாதிரி தானே எனக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெத்தவங்களுக்கு தாண்டா அது புரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கண் கலங்குறாங்க. செலியன் பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ கோபியை அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகாவோட அம்மா மயூட்ட நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, டைம் ஆகுதுல, போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. மயு இப்போ அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ராதிகா அம்மா ராதிகாட்ட கேக்குறாங்க, டெய்லி இப்படிதான் கோபி லேட்டா வருவாரா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அப்பாவும் பொண்ணும் இருந்த வரைக்கும் கரெக்டான டைமுக்கு வந்துருவாருமா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லேட்டா வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அவர் எவ்வளவு லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, ஆனா குடிக்காம வந்தாலே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு மட்டும் கோபி குடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் உன்னோட அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நாங்க சும்மா விட்டுற மாட்டோம், உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத ராதிகா அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி பாட்டி செலியன்ட்ட கேக்குறாங்க, குடிப்பழக்கமே இல்லாத உன்னோட அப்பாவுக்கு எப்படிடா இப்படி குடிப்பழக்கம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அங்க அவ இவனை ஏதாவது கொடுமைப்படுத்துறாளா அப்படின்னு கேக்குறாங்க. வழியெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் செலியான்னு புலம்பிட்டே வந்துட்டு இருந்தாரு பாட்டி அப்படின்னு செலியன் சொல்றாரு. கோபி குடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா ராதிகா ஏதோ பிரச்சனை பண்ணிருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. வழியில ஃபுல்லா என்னை கொண்டு போய் அங்க விட்டுறாதன்னு அழுதுட்டு வந்தாரு பாட்டி அப்படின்னு செலியன் சொல்றாரு. என்னதே அழுதானா அப்படின்னு கேட்டு ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம யாரும் வேணா, அவதான் வேணும்னு சொல்லிட்டு தானே இவன் போனா, அதை கூட அவ புரிஞ்சு நடந்துக்க மாட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. இனியா பாட்டிட்ட சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க சண்டை போட்டுட்டே தான் பாட்டி இருப்பாங்க, என்னையும் திட்டுவாங்க டேடியவும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சு ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு இதெல்லாம் தேவையா, இனிமே இவனை அந்த வீட்டுக்கு அனுப்பவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா பாட்டி, டேடி இனிமே நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு இனியா சொல்றாங்க. அவங்க அங்க தனியா இருக்கட்டும், இனிமே நம்ம டேடியை அனுப்ப வேணாம் பாட்டி அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. அடுத்ததான் அமிர்தா இப்போ பாக்கெட்ட சொல்றாங்க, உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா அப்படின்னு சொல்றாங்க.
கெலில் சொல்றாரு, அவர் இந்த வீட்ல இருக்கிறப்பதான் டெய்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி எங்க அம்மாவை கஷ்டப்படுத்திட்டே இருந்தாரு. இப்போ இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறமும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.